பல நாடுகளிலிருந்தும் சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய பண்புமிக்க பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் இந்த அடற்படுகாதையில சொல்லுகிற போது ஒரு சிறு இடர்பாடு இருந்தது. என்னவென்றால், இதுகாரும் சிலப்பதிகாரத்தில் நாம் பார்க்காத இந்த இடைச்செருகல் என்பது இங்கே பல அடிகளுக்கு தொடர்ந்து நிகழ்ந்து விட்டது. அது அவர்கள் பெரியோர்கள் இப்ப நாமெல்லாம் நாக்கு தடிப்பாக சில சொற்களை சொல்லுவது போல அவர்கள் சொல்லுவதில்லை. நாம் இடைச்செருகல் என்று சொல்லிவிட்டா எனக்கு கூட வருத்தமாக இருக்கிறது. எப்படி இடைச்செருகல் என்று நாம் சொல்லுவது? என்ன ஆதாரம் என்றால், அவர்கள் இந்த பாடல், இந்த அடிகள் சில சுவடிகளில் இல்லை என்று எழுதியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த அடிகள் சில சுவடிகளில் இல்லை. இந்த பெரியோருடைய சொற்கள் யாரையுமே புண்படுத்தக்கூடியனவாக அமைவது இல்லை. நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய இளமை காலத்திலிருந்து நான் சில மகாமனிதர்களை பார்த்ததனுடைய விளைவாக அப்படியெல்லாம் நாம எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்பது எனக்கு தெரிந்தது. ஒரு முறை சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு கருத்தரங்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது. இல்ல, சொல்லின் செல்வர் பேராசிரியர் சேதுப்பிள்ளை அவர்கள் அப்படியே மும்மாறி பெய்வது மாதிரி பேசுகிறார். அழகாக பேசக்கூடியவர். அவருடைய பேச்சுல ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு தொடர் சொல்றேன். ராவணனை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல அவர் பேசுறார். வெள்ளிமாமலையை அள்ளி எடுத்த போது இறைவனுடைய சேவடி குழுந்தின் ஊற்றத்திற்கு ஆற்றாது நசையினால் பாடிய இசையினுக்கு இறங்கி நெடிய நாளும் கொடிய வாழும் தந்தான். இதே போலதான் அவருடைய நடை இருக்கும். அவர் வழக்கறிஞருக்கு படிச்சவர். முறையா தமிழ் படிச்சு இந்த பதவிக்கு வரல. அவருடைய பெரிய செல்வாக்கு, அவருடைய ஆற்றல், அவருடைய சொற்பொழிவு திறன் ஆகியவை எல்லாம் அந்த இடத்துல கொண்டு வந்து அவர் உட்கார வைத்தது. அவர் அப்படி பேசுகிற போது என்ன செய்தார்? அரங்கல கடுமையாக வையாபுரி பிள்ளை அவர்களை தாக்கி பேசிட்டார். மிக கடுமையாக தாக்கி பேசினார். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் துணுக்கென்று இருந்தது. எல்லாருமே நல்ல சான்றோர்கள் தான். இருந்தாலும் இடையில அந்த தேநீர் இடைவேளையின் போது எல்லாரும் கலைந்து அந்த முன்னிலே கூட்டம் கூட்டமாக நின்று பேசி கொண்டிருந்த போது வையாபுரி பிள்ளை அவர்களை பற்றி சேதுப்பிள்ளை அவர்கள் பேசியதை குறித்து பேராசிரியர் மூவா என்ன சொல்லுகிறார் என்று அறிய வேண்டும் என்பதற்காக அவரை சுற்றி பல பேர் இருக்கிறாங்க. அப்ப யாரும் அவரை கேட்பதற்கு கொஞ்சம் தயக்கம். ஐயா, அவர் இப்படி பேசிட்டாருங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒருத்தர் கேட்டார், ஐயா நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, இதுவரை கடுமையாக கொஞ்சம் வசை பாடிட்டார அப்படின்னதுக்கு அவர் பார்த்தாரு. அப்படி திரும்பி பார்த்து வெளியில, இன்றைக்கு மழை வரும் போல இருக்கான்னார். அவ்வளவுதான். அதாவது அதை பற்றி கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்பது கருத்து. அவ்வளவுதான். மிக எந்த நிலை. அதே போல நான் பார்த்திருக்கிறேன், உத்தரவின்றி உள்ளே வராதீர்கள் என்று எழுதியிருந்தது ஒரு அலுவலகத்துல. அவர் எனக்கு நண்பர். இதை ஏன் இப்படி எழுதியிருக்கிறீர்கள்? இல்ல, சட்டென்று வந்து விடுகிறார்கள், அதனால நான் அப்படி எழுதியிருக்கிறேன். இல்ல, அது கொஞ்சம் உடன்பாடான மொழியில நீங்க எழுதலாம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். எப்படி? கேட்டு வருக என்று எழுதினா போதுமே, வராதியர்கள் என்று சொல்லுவதை விட வாருங்கள், ஆனா இசைவு பெற்று வரலாமே என்று. அப்படி அதுவரை எதையுமே உடன்பாடாக அணுகக்கூடிய முறையில யாரிடம் வருத்தம் வராது. அது ஒன்று. இந்த பகுதியில அடற்படுகாதையில இரண்டுக்குண்ட வேறுபாடு நிறைய தெரிகிறது. இளங்கோவடிகளுடைய சொற்களுக்கும் அதே போல இந்த சில படிகளிலே, ஓலைச்சுவடிகளிலே இல்லாத பகுதிகளுக்கும் நிறைய வேறுபாடு தெரிகிறது. அதை பார்த்தா அதுல ரெண்டு பேர் ஐயன் கேட்டிருந்தாங்க. அதனால அந்த பகுதியை நான் கொஞ்சம் மறுபடியும் லேசாக சொல்லிவிட்டு போறேன். இங்க பூதங்கள் எல்லாம் 5 பெரும் பூதங்கள். இந்த உலகமே
இந்த 5 பூதங்களுடைய சேர்க்கையும் பிரிவும் தான். அதாவது ஒரு பொருளை 4-5 பொருள் கொண்டு கலந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்க, ஒவ்வொன்றிலும் விடுக்காடு என்ன என்பது இன்றியமையாது. எவ்வளவு கலக்கணும்? பாலோடு நீர் அது கலக்கிறோம். எது மிகுதியாக இருக்க வேண்டும்? பால் மிகுதியாக இருக்கும், நீர் குறைவாக இருக்கும். இது போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலப்பு விழுக்காடு இருக்கிறது. இந்த 5 பூதங்கள் இருக்கிற நிலம், நீர், தீ, வழி, விசும்பு, இந்த 5 பூதங்களும் அளப்பரிய ஆற்றலுடையவை. இவைதான் இந்த நிலத்தினுடைய உலகத்தினுடைய முடிவை காட்டுகின்றன. தோற்றத்தை காட்டுவன, முடிவை காட்டுவர். இந்த 5 பூதங்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. இவை தாமே தோன்றின என்று கடவுள் நம்பிக்கை அற்றவர்களும், இறைவனால் உண்டாக்கப்பட்டன என்று நம்பிக்கை உடையவர்களும் இதெல்லாம் சொல்லுகிறார்கள். உலகம் உண்டான காலத்து இவையெல்லாம் இருந்தன. அப்ப அந்த நிலையில ஒவ்வொரு பூதத்தினுடைய இயல்பையும் பரிபாடல்ல 2வது பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி தான் முதலாக 5 பூதங்களுடைய வளர்ச்சியை, தோற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு பகுதியாகும். அதை நீங்க பார்க்கலாம். ரொம்ப சுவையான ஒரு பகுதி பரிபாடல்ல. கிடைக்கக்கூடிய 70 பரிபாடல்கள் கிடைக்க வேண்டும். நமக்கு 22 பாடல்கள் தான் கிடைக்கின்றன. அதுல அந்த 5 பூதங்களுடைய இயற்கையை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 பூதங்களும் உலகத்திற்கு வேண்டிய உருபொருளை தருகின்றன. இவை இல்லை என்றால் உயிர் படைப்பு இல்லை, உயிர் இயக்கம் இல்லை. அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த 8 திசைகள் இருக்கின்றன. 4 திசைகள் 8ஆக ஆகும். வடமேற்கு, தென்கிழக்கு என்று சொல்லுகிற போது 8ஆக ஆகும். 8 திசைகளையும் இதிகாச புராணங்களில் 8 காவல் பூதங்கள் காப்பதாக சொல்லப்படும். இந்த உலகம் பாழ்படாமல் இருப்பதற்காக 8 பூதங்கள். பூதம் என்றாலே தமிழ் சொல் தான் அது, பெரியது என்று பொருள். பூதம் என்றால் பூதம் என்று சொல்லணும். பிசிக்ஸ்னு இருக்கு, அதை இயற்பியல் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுவதற்கு ஒரு இலக்கணம் இல்லை, ஏதோ வந்து விட்டது, அவ்வளவுதான். இயற்பு என்று வராது, ஆனா இயற்பியல் என்று சொல்லிவிட்டோம். அது எப்படி சொல்லியிருக்கணும் என்றால் பூதவியல்னு சொல்லியிருக்கணும். அது உலகத்தினுடைய பருப்பொருளுடைய இயக்கத்தை காட்டுவது. வெலாசிட்டி, டைனமிக்ஸ், ஹீட், இதெல்லாம் பார்க்கும்போது பிசிக்ஸ்ல உலகத்தில் ஆடுகின்ற ஆற்றல்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அறிவியல். இப்ப அந்த முறையில 8 பூதங்கள் இருக்கின்றன. அவை திசை யானைகள் என்று சொல்லப்படும். 8 காவல் பூதங்கள். இப்ப இந்த மதுரை நகரை இந்த பூதங்கள் எல்லாம் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே சதுக்க பூதத்தை கூட பார்த்தோம். அந்த சதுக்க பூதத்துக்கிட்ட கூட ஒரு அறம் இருந்தது. நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு இங்கு இல்லை என்று நாம் அங்க பார்த்தோம். நல்லவனுடைய உயிரை கொள்ளுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று ஒரு பூதம் பேசுகிறது. அதற்கே தெரிந்திருக்கிறது. அதான் எல்லாவற்றிலும் அறம் இருக்கிறது. அறம் இல்லாத இடத்துல அதற்கு பிறகு உயிர்ப்பு இருக்காது. அத பல செய்திகளை நாம் பார்த்தோம். இப்ப இந்த பூதங்கள் எல்லாம் இந்த நகரை விட்டு நீங்குகிற காலம் வந்தது. இனி இங்கு நாம் இருக்கக்கூடாது. ஏன் என்று கேட்டால், இதற்கு ஏற்கனவே ஒரு சாபம் இருக்கிறது. இந்த நகருக்கு ஒரு பெண்ணினாலே இந்த நகர் தீப்பற்றி கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு இணங்க நாமெல்லாம் இதனை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி போகிற போது ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கிறார். ஒரு நண்பர் நல்ல வினாது, அதை பற்றி சிந்தித்திருக்கிறாருங்கிறது தெரியுது. அது என்ன கேட்கிறாருன்னா, இந்த பூதங்கள் எல்லாம் இந்த நகருடைய காவல் கடமை பூண்டிருந்தன என்று வரக்கூடிய பகுதியில் இளங்கோடிகளும் இதனை உடன்பட்டு தான் பேசுகிறார். இடைச்சிறுகள் என்று கருதப்படுகிற அந்த பகுதிகளிலும் அதை பற்றி கொஞ்சம் வர்ணனை மிகுதியாக வருகிறது. சில சொற்கள் சரியான சொற்களாக இல்லைங்கிறதெல்லாம் சரி. அப்படி சொல்லுகிற போது இந்த பகுதியில மட்டும் 30 காதையில இல்லாத அளவிற்கு இந்த பகுதியில மட்டும் அந்த இடைச்செருகள் வருவானுன்னு கேட்டார். நல்ல வினா. இது அந்த மூலச்சுவடியில இல்லாமல் பிற சுவடிகள்ல இருந்த அந்த பகுதிகள், அதை மாத்திரம் தனித்து எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் என்ன தெரியும்னா, அந்த பகுதிகள் எல்லாம்
4 வருண பூதங்களை சொல்லக்கூடிய பகுதி. பூதங்களுக்கு கூட சாதி வருணம் ஆகியெல்லாம் இருந்திருக்கின்றன. இந்த மனிதர்களுடைய கற்பனையில பூதங்களுக்கெல்லாம் கூட முதல்ல அந்தண பூதம் சொல்லப்படுகிறது, பார்ப்பன பூதம் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அரச பூதம் சொல்லப்படுகிறது. அதற்கடுத்தாக வணிக பூதம் சொல்லப்படுகிறது. இறுதியாக வேளாண் பூதம் சொல்லப்படுகிறது. அவரவர்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய கருவிகள், பூணுகின்ற ஆடைகள், பூசிக்கொள்ளுகின்ற பூச்சிகள் ஆகியவையெல்லாம் சொல்லுவதை பார்த்தோம். அப்ப அப்படி நெருப்பு பற்றி எரிகிற போது இந்த பூதங்கள் அகன்று விட்டால் என்ன ஆகும் என்றால் ஊர் பாழ்படும். அவ்வாறு பாழ்படுவது பற்றி 105வது அடியிலிருந்து சொன்னார். நாற்பார் பூதமும் பார்ப்பார் பெயரும். 4 பூதங்களும் வெவ்வேறு திசை நோக்கி. அந்த இடத்துல ஒரு அடி இன்னொரு அன்பர் கேட்டிருந்தார், உரக்குரங்கு உயர்த்த ஒன் சிலை உறவுன்னு இருக்குத. நீங்க சொல்லும் போது அர்ஜுனன்னு சொன்னீங்க. இந்த உரக்குரங்குங்கிறதுக்கு என்ன பொருள் எங்குமே சொல்லப்படலன்னு. உண்மைதான், உரையாசிரியர்கள் யாரும் அதுக்கு உரை எழுதல இந்த பகுதிகளுக்கு. ஆனா அந்த இடத்துல தேவைதான் அது. குரங்கு என்றால் இந்த இடத்துல விலங்கை குறிக்கவில்லை. குரங்குக்கே அந்த பேர் ஏன் வந்தது என்றால் அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னு தெரியும். குரங்கு என்றால் கூன் வளைவு என்று பொருள். குரங்கு என்றால் அந்த சொல்லுக்கு கூன் வளைவு என்று பொருள். அதனால அந்த கூடி இருக்கக்கூடிய உடம்பின் அமைப்பின் காரணமாக அதற்கு குரங்கு என்று ஆகு பெயராக வந்தது. குரங்கு என்பதற்கு வளைவு என்று பொருள். அதுதான் கம்பராமாயணத்துல ராவணன் கும்பகர்ணனை பார்த்து சொல்லுவான், இந்த கூணல் குரங்கு இருக்குத, அதை போய் கும்பிட்டு வாழ்வது உனக்கே பொருத்தமா இருக்கட்டும், எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவான். கூணல் குரங்கு என்று சொல்லு. கூனுடைய குரங்கையும் கும்பிட்டு வாழ்கிறேன், அதெல்லாம் கும்பிட்டு வாழக்கூடிய ஆள் நான் இல்லப்பா அப்படின்னு சொல்லுகிறான். அதனால குரங்கு என்பதற்கு இந்த இடத்துல வளைவு என்று பொருள். வில்லை வளைத்து அப்படி நிமிர்த்த போது யார் அர்ஜுனன் காண்டவ வனம் பற்றி எரிந்தது. ஏன் அது பற்றி எரியணும்? அங்க நெருப்பு கடவுளாகிய அந்த பூதம் அங்கிருந்து வந்து, நான் ரொம்ப நாள் பசியோடு இருக்கிறேன், இந்த காண்டவ வனத்தை நான் சாப்பிடுகிறேனே என்று கேட்டபோது உடனே அதனை தீப்பற்று செய்கிற முதல்ல அம்பை எய்கிறான். உடனே அக்னி அங்க பரவுகிறது என்று மகாபாரதத்துல சொல்லப்படுகிறது. காண்டவ வனம் பற்றி எரிகிறது. அப்ப உடனே வருணன் மழை பெய்து அதை அணைப்பதற்கு பார்க்கிறான். அர்ஜுனன் சரக்கூடு கட்டுகிறான். மழைத்துளி ஒன்று கூட அந்த வனத்தின் உள்ளே இறங்காதவாறு அம்பாலே ஒரு கூடு கட்டுகிறான், ஒரு கூரை வேய்கிறான். இவ்வாறு அங்க அந்த செய்தி வருகிறது. அந்த வரி அந்த அடிதான் இது. உரக்குரங்கு உயர்த்த ஒன் சிலை வரும். உயர்த்த வில்லை உயர்த்திய, வளைந்த வில்லை உயர்த்திய. அதாவது வெள்ளி பாரதத்துல வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுவாரு. எனக்கு அந்த பகுதி பல அப்படியே மனதுல அந்த 6 பாடல்களும் உள்ளத்துல அப்படியே கல் எழுத்து மாதிரி இருக்கு. அது மாதிரி இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். ஒரு நல்ல செல்வாக்கும் உள்ளவர். அவரை முதலாக நான் வகுப்புல அறிமுகம் செய்து கொள்ளுகிற போது, வகுப்புல 6 கையிலெல்லாம் பாட புத்தகம் இல்லையோ அவங்க எல்லாம் வெளியில போட்டு விடுவார். உடனே பையங்க போயிடுவாங்க. நான் அப்போது ஒரு புத்தகங்கிறது, பாட புத்தகங்கிறது ஒரு 2 ரூபாய் அல்லது 2.5 ரூபாய் இருக்கும். அது கூட வாங்க முடியாத நிலையில தான் எல்லாரும் பல பேர் இருந்திருப்பாங்க. கல்விங்கிறதே ரொம்ப துன்பப்பட்டு படிக்கக்கூடியவர்களுக்கு உரியதாகத்தான் இருந்தது. அப்பெல்லாம் அந்த காலத்துல எந்த உதவியும் இல்லை. இப்ப உதவி செய்யக்கூடியவர்கள் பலராக பெருகிட்டார். இந்த தமிழ் பல்கலைக்கழகத்துல பயிலக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய பரிந்துரையின் பேர்ல அம்மா வைதேகி அம்மாவும் அலமேல் அம்மாவும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால்தான் அவர்கள் நிறைய பயின்று இருப்பதால் ரொம்ப தெளிவாக வந்திருக்கிறார். இப்படி பல பேரும் பல இடங்கள்லையும் உதவி செய்கிறாங்க. அந்த காலத்துல அப்படி இல்லை. அந்த காலத்துல உதவி செய்தவர் என்றால் ஒருத்தர் தான், பச்சையப்பர். அவர்தான் உணவை தந்து கல்வியும் தந்தார். அதே போல சமய நிலையங்கள்ல, கிறிஸ்துவ கல்வி நிலையங்கள்ல அந்த பணி மிக சிறப்பாக நடைபெற்றது. இஸ்லாமிய அறக்கட்டளைகள் அவ்வாறு அந்த பணிகளை செய்தார். ஆனா புத்தகம் வாங்கி கொடுப்பது என்பது அதற்கு பின்னால வந்தது. அது உண்மையிலேயே சமணர்களுடைய பழக்கம்.
ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட அந்த பெரிய இலக்கியங்களை எல்லாம் படியெடுத்து மாணவர்களுக்கு அந்த காலத்தில் கொடுத்தார்கள். அந்த அறத்தை முதற்கண் செய்தவர்கள் சமணர்கள் தான். அதாவது ஒவ்வொருவரிடமும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதுபோல அந்த சுவடிகளை எல்லாம் எடுத்து கொடுத்தார்கள். அந்த ஆசிரியர் என்ன செய்தார், என்ன பார்த்து, ஏன் நீ புத்தகம் கொண்டு வரல அப்படின்னாரு. இந்த புறநாற்றுப்படை 248 அடிகளை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன் ஐயா, சொல்லு பார்ப்போம்னாரு. உடனே அராயாணர் அகந்தலை பேரூர் சாறுகளி வழிநாடு சொருண செய்வராது வேறுபுல முன்னி விரகரி பொருண குழப்பொழி என்ன கபடுபடுபத்தல் அப்படின்னு சொல்லி தொடங்கி ஒரு 10-12 அடிகள் தான் சொல்லியிருப்பேன். போதும்பா, நிறுத்து. இருந்தாலும் அடுத்த வகுப்புல இருந்து புத்தகம் கொண்டு வாங்கினாரு. அதுதான் அவருடைய விதியை வற்புறுத்தக்கூடிய ஒரு பாங்கு. அப்படி ஏட்டை மனப்பாடம் செய்ய வைத்ததனால் தான் கல்வி வளர்ந்தது. சமணர்களுடைய வழக்கம். சமணர்கள் பலர் எனக்கு தெரியும், அப்படியே பெரும் நூல்களை எல்லாம் அப்படியே கரதலையாக ஒப்பிப்பார்கள். அப்படிப்பட்ட ஆற்றலுடைய அவர் என்ன செய்தாரு, அந்த பெரும் பேராசிரியருக்கு ஒரு மகன் இருந்தான். அவர் திடீரென்று நல்ல வயதுல 25-30 வயதுக்குள்ளார இறந்து போயிட்டான். அப்ப பலரும் சென்று அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக போனார்கள். நானும் போயிருந்த போது அவர் மௌனமாக உட்கார்ந்திருந்தவர் திடீரென்று 6 பாட்டு வாய்விட்டு சொல்லி புலம்பினார். அந்த 6 பாடல்களும் அர்ஜுனன் தன்னுடைய மகன் அபிமன்யு இறந்த போது சொன்ன பாடல்கள். வளைத்தவில் நிமிரா உண்ணும் வாழியார் மாவும் தேரும் துளைத்து முன் கால ஆளாக துரோணனை துறந்த வீரா. அதாவது துரோணனை எல்லாம் விரட்டி அடிச்சப்பா என் பையனை, என் மகனை. அவ்வளவு ஆற்றல் நிரம்பி நீ இப்ப போயிட்டிய. நீ வான உலகத்திற்கு போகிற போது இழைத்தது என்று இந்திராணி இன்னும் ஊட்டினாளா? உன்னுடைய பாட்டியாச்ச இந்திராணி. நான் இந்திர மகன், அதனால இந்திரன் உனக்கு பாட்டன், இந்திராணி உனக்கு பாட்டி. அவர்கள்லாம் உன்னை வரவேற்றார்களா? வானநாடும் கங்கையும் காட்டினார்களா என்று 6 பாட்டுல அழுவான். அந்த பாடல்களை அப்படியே அவர் சொன்னார். அதனால வாழ்க்கையில இலக்கியம் என்பது எவ்வளோ நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் அப்படியே எடுத்து வைப்பதாகத்தான் இருக்கும். நமக்கு அது ஒரு பெரிய ஆறுதல். அதனால இத்தகைய நிகழ்ச்சிகள் எல்லாம் எல்லார் வாழ்க்கையிலும் நிகழக்கூடியவை. அப்ப அந்த இலக்கியம் அவர்களுக்கு நினைவிலே வரக்கூடும். அந்த வகையில இந்த பூதங்கள் எல்லாம் என்ன செய்தன என்றால் நகரை விட்டு நீங்கின. ஏன்? அந்த இடத்துல இளங்கோவடிகள் சொல்ல பாருங்க, இது நாம இதை விட்டு போய்விட வேண்டும் என்பது நெறி. தாமுறையாக அறிந்தனமாகலின் பர் யாம் முறை போவது இயல்வன்றோ, இதுதானே முறை, நாம் இந்த நகரை விட்டு நீங்குவது தானே என்று சொல்லி அந்தன பூதமும் அரச பூதமும் வணிக பூதமும் வேளாண் பூதமும் அந்த நகரை விட்டு மெல்ல அகன்றன. அதுல ஒரு செய்தி சொல்லப்படும், எல்லாம் எரி எங்கிருந்து பார்த்தாலும் பரவின. ஆனா ஆணிரைகளும் கன்றுகளும் அந்த நெருப்பினால பாதிக்கப்படவில்லை. இதுதான் பழைய நூல்கள் சொல்லப்படுகிற ஒரு பெரிய பேரறம். எந்த நிலையிலும் பசுக்களுக்கும் பெண்களுக்கும் பார்ப்பாருக்கும் தீங்கு வராத, அதே போல பிள்ளைகளை பெறாதவர்களுக்கும் தீங்கு வந்துவிடக் கூடாது என்பதில் எல்லாரும் கவனத்தோடு இருந்தார்கள். அதனால்தான் கறவை கன்று தீ அணையவில்லைன்னு அவர் சொல்றார். அவைகளெல்லாம் மெல்ல மெல்ல அப்பால் போய்விட்டார். உயிர்களில் மிக உயர்ந்த உயிர் என்று நூல்களால் போற்றப்படுவது ஆதான், பசுதான். என்ற அந்த ஓரெழுத்துக்குரிய அந்த விலங்கு அதனை பற்றி மணிமேகலை சொல்லும். மணிமேகலை ஒரு உயர்ந்த நூல் படிக்கப்படாமல் போயிட்டு அதுல ஆபுத்திரன் என்று ஒருவன் வருவான். பசுவின் மகன், பசுவினாலே வளர்க்கப்பட்டவன். அந்த ஆபுத்திரன் சொல்லுவான், ஏன் இந்த பசுவை போய் வெட்டி போட்டு யாக குண்டத்துல பலி இடுகிறீர்களே, இது என்ன செய்தது உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விடுநிலமறிங்கின் படுபுல்லார்ந்து நெடுநிலமறிங்கின் மக்கட்கெல்லாம் பிறந்த நாள் தொட்டு சிறந்ததன் தீம்பால் அறந்தரு நெஞ்சமோடு அருள் சுரந்தூட்டும் இதனோடு வந்த செற்றம் என்னை, இதோட போய் உங்களுக்கு என்ன பகை வந்தது, அப்படி செய்யாதீங்கயா என்று பௌத்த சமயத்தை சார்ந்த ஆபுத்திரன் அவ்வாறு பேசுவதாக சொல்லுவார். அதனால கறவை கன்று ஆகியெல்லாம் தீயை அணையவில்லை.
அவையெல்லாம் மெல்ல மெல்ல அதனை விட்டு அம்மா ஆண்டாளம்மா பாடுவாங்க, குற்றமுண்டில்லாத கோவலர்கள். இந்த ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு எந்த விதமான குற்றமும் தெரியாது. ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போய் மேய்ச்சல் புலத்துல விட்டு விட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், இயற்கையோடு அப்படியே ஒன்றி வாழ்கிறார்கள். ஊமத்தங்காய் இருக்கும் அங்க, நல்ல பழுத்து போன ஊமத்தங்காயை உடைச்சா உள்ளார அப்படியே சந்தனத்தை அரைச்சி வச்சது மாதிரி இருக்கும். அதை எடுத்து தங்களுடைய மார்பிலை பூசிக் கொள்வார்கள். கோரை புல்லை பறிப்பார்கள். காட்டு பூக்களை எல்லாம் அந்த கோரை புல்லிலே தொடுப்பார்கள். கழுத்தில் அணிந்து கொள்வார்கள். மூங்கிலை முறிப்பார்கள். துளையிடு வண்டு துளையிட்ட மூங்கிலை முறிப்பார்கள். வாய் வைத்து ஊதுவார்கள் புல்லாங்குழலா. இப்படி இயற்கையோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பெரும்பானாற்றப்படை மிக அழகாக பேசும். அவ்வாறு இவர்கள் எல்லாம் காவேரி அந்த நாளில் காவேரி ஊட்டிய நாள்வோர் கலங்க. அருச்சுனன் காண்டவதகனத்தை எரித்த காலத்தில் உயிர்கள் எல்லாம் எப்படி வருந்தினமோ அப்படி பல உயிர்களும் வருந்தின. ஆனால் பசுக்களும் கன்றுகளும் பாதுகாப்பாக இருந்தன. அதற்கு பிறகு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த விலங்குகளாகிய யானை, குதிரை ஆகியெல்லாம் தாமே புறமதிர் பெயர்ந்தன. வெளிமதிலை நோக்கி அவைகள் எல்லாம் சென்று விட்டன. ஆக ஒரு வெறுமை சூழ்ந்த அந்த நகரம். அந்த நிலையில் இவை குங்குமம் எழுதிய கொங்கை முன்றில் பைங்காளாரம் பரிந்தன பரந்த தூமன் சேக்கை துணிப்பதம் பாரா காமக்கல்லாட்டு அடங்கினர் மயங்க திதலையல்குள் தேங்கமள் குழலியர் குதலை செவ்வாய் குறுநடை புதல்வரோடு பஞ்சியாரமளியர் துஞ்சு துயில் எடுப்பி. இவங்களெல்லாம் மகளிரெல்லாம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள். இது ஒரு துன்பமான ஒரு காலம். குங்குமம் எழுதிய, இந்த எழுதியங்கிறது இருக்கு பாருங்க, இந்த சொல்ல இளங்கோவடிகள் கையாண்டது போல வேறு யாரும் கையாள. பின்னால வந்தவர்கள் பின்பற்றி கொண்டார்கள். இளங்கோவடிகள் எழுதுகிற போது ஒரு பெண்ணினுடைய முகத்துல கண்கள் அழகாக இருக்கின்றன. அதே போல அவளுக்கு அமைந்த அந்த முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு நெற்றி அழகாக இருக்கிறது. இதை பார்த்துட்டு அவரு முன்பே நாம பார்த்தோம், கயல் எழுதி வில்லெழுதி காமன் செயல் எழுதி தீர்த்தமுகம் திங்களோ காணி. எழுதிங்கிற சொல்ல, அதாவது ஒரு முகத்துல கயலை எழுதினானா, கயல் எழுதி வில்லெழுதி பூர்வங்களை எழுதி, பிறகு காமன் செயல் எழுதி, காமவேளுடைய செயல் என்பது காதலால் பிறரை பிடிப்பது. அதை அந்த முகத்துல கொண்டு வந்து அந்த பாவத்தை சேர்த்து மெய்ப்பாட்டை சேர்த்து என்று சொல்கிறார். இதுதான் கவிதை. அதாவது ஒன்றற்குரிய வினையை மாற்றி போடுவதுதான் உயர்ந்த கவிதையினுடைய அமைப்பு என்று சொல்லுவார்கள். எப்படின்னு கேட்டா, ரொம்ப விளங்குறாரு மாதிரி நீங்க யாருக்காவது சொல்லணும்னா இந்த அடியை சொல்லலாம். தேர்ந்து பாயுது காதினிலேன்னு. அதனால இன்ப தேர்ந்து பாயுது காதினிலேன்னா. இதோட கேட்டாங்க, காதுல தேன் பாய்ந்தா என்னங்கன்னு. ஐயா, அவர் சொல்றத முழுக்க பார்க்கணும் இல்ல. இன்பத்தேன்கிறது உருவாகும் எங்க, அது தேனை சொல்லல, இன்பமாகிய தேன் என்று சொல்லுகிறார். கேட்க இனிக்கக்கூடிய என்று சொல்லுகிறார்னு நான் சொன்னேன். அதே போல பல அடிகளுக்கு ஒரு மாணவர் கேட்டாரு, பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால்னு பாரதியார் பாடுறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் விடியணும்னு, நல்லா விடியணும்னு தவம் செய்யணுங்களான்னு கேட்டான். நல்ல கேள்விதான் அது, நல்ல வினாதான், குறைன்னு சொல்ல முடியாது. அது என்ன பொருள் என்றால், பொழுது என்னைக்கும் விடியும், ஆனா அந்த விடிகிற பொழுதுல நாம இருக்கணும்ல. அது என்ன, அதற்கு என்ன உறுதி? சாணாலும் வாழாலும் யார் அறிவார்? அதனால அந்த நிலையில அதைத்தான் சொல்றார் அவரு. இன்றைக்கு பொழுது விடிந்தது, அதை நாமும் பார்க்கிறோம், நாம் பார்க்க இருக்கிறோம் என்று. மிகப்பெரிய எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்டிக் பாலிசி அது, இருத்தலியல் கோட்பாடு. இருக்கிறோம், இன்றைக்கு இருக்கிறோம் என்பதே ஒரு பெரிய நிகழ்ச்சி. அதைத்தான் அவர் சொல்றாரு. வாரெல்லாம் செல் பார்க்கணும். கடைசியில வாழ்நரை கூந்தல் மகளிரோடு போத வருவிருந்தோம்பி மனையரமுட்டார் பெருமனை கிடத்திய பெருமகள் வெய்தி இலங்கு மூன்மார்பின் கணவனை இழந்து சிலம்பின் வென்ற சேயிழை நங்கை. சிலம்பினாலே தன்னுடைய கணவனை இழந்து வருந்திய அந்த நங்கை, சேயிழை நங்கை. இப்ப இதுல இருந்து பார்க்கலாம். நான் பொங்கெறிவானவன் தொழுதனர் ஏத்தினர், எரியாகிய அந்த கடவுளை எல்லாரும் தொழுதனர் ஏத்தினர், தொழுது ஏத்தினர்னு பொருள்.
இதுதான் முற்றச்சம் என்று சொல்லுவது வழக்கம். 2 வினைமுற்று வருதுன்னு வச்சுங்க, கடைசியில் இருக்கிறது தான் வினைமுற்று, அதுக்கு முன்னால வருவது எச்சம். அதனால முற்றச்சம். இந்நான்கு இரட்டி இருங்கலை பயின்ற பன்னியல் மடந்தையர். இந்த அடியும் அடிக்கடி இளங்கோவடிகள் சொல்லுவார். இதுல ஒரு பெரிய நான் பல நாள் செலவழித்து சில செய்திகளை திரட்டினேன். அது யாருக்காவது வேண்டும் என்றால் நான் அதை நம்ம சித்தார்த்துக்கு அனுப்புறேன். ஏனென்றால் அது பல நூல்களிலிருந்து திரட்டிய செய்திகள், வடநூல், தமிழ் நூல் ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் திரட்டிய செய்திகள். இந்நான்கு இரட்டி 4 32, அதை 2ஆல பெருக்குனா 64. எண்ணான்கு இரட்டி இருங்கலை பயின்ற 64 கலைகள். யாராவது 64 கலைகள் எங்க இருக்கு, எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா பழைய நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலை தேர்ந்து அதனுடைய விளக்கமும் தேர்ந்து நான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய புத்தகத்துல சங்க இலக்கியத்தில் கலையும் கலை கோட்பாடுன்னு ஒரு நூல், அந்த நூல்ல அதை பற்றி எழுதியிருக்கிறேன். அதை நான் சித்தார்த்துக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. எண்ணான்கு இரட்டி இருங்கலை பயின்ற, இருங்கிற சொல்லு கருமைக்கும் வரும் பெருமைக்கும் வரும். இந்த இடத்துல பெருமை. இருங்கலை பயின்ற பன்னியல் மடந்தையர் பயங்கெழு வீதி தன்னுமை முழவம் தாழ்தரு தீங்குழல். தாழ்தரு தீங்குழல் எல்லாம் இளங்கோவடிகளைப் போல இசை நுணுக்கம் படைத்த புலவர்கள் யாரும் இல்லை. குழல் பேஸா தான் இருக்கும். அது வேறு உயர்ந்த சுரமுடைய பாடல்கள் வாத்தியங்கள் எல்லாம் இயங்குவதற்கு அடித்தளம் சமைக்க அந்த குழல். அதனால தாழ்தரு தீங்குழல் பண்ணு கிளை வயிறும், பல பண்களாகிய கிளைகளை எல்லாம் பயிரும் இசைக்கும், மெல்ல அடைக்கும் என்று பொருள், இசைக்கும் என்று பொருள். அதாவது அங்கிருந்து பறவைகள் எல்லாம் தீங்குரல் பயிரும் என்று எழுதுவார். இனிய குரலாலே அடைக்கும். பன்னியாழ் பாணியோடு நாடகமடந்தையர் ஆடரங்கு இழந்தாங்க. அதாவது நாடகமடந்தையர்கள்லாம் தாம் ஆடுகின்ற அரங்கை இழந்தது போல, எந்நாட்டாள் கொல் யார் மகள் கொல்லோ. நாடக மகளிரெல்லாம் எல்லாமே போச்சு, எல்லா தொழிலும் போச்சு, எல்லாம் பற்றி எரியுது. அப்ப மகளிரெல்லாம் என்ன சொல்லுவது, எந்நாட்டாள் கொல், இந்த நாட்டு பெண்ணோ தெரியலையே, யார் மகள் கொல்லோ. இதுதான் உலக இயற்கை. யாராவது ஒருத்தர் துன்பப்பட்டா, ஆற்றாத துன்பப்பட்டா என்ன சொல்றாங்க, யாரு பெத்த பிள்ளையோ தெரியலையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பவும் அந்த தாய்க்கு தான். ஏனென்றால் அந்த தாய் இருந்தால் அவள் வருந்துவாள என்று அந்த கருத்து தான். அதாவது மிகப்பெரிய உறவு உலகத்துல அந்த ஒன்றுதான். ஏனென்றால் கருப்பையில தன்னை சுமந்திருக்கக்கூடிய அந்த காலத்து, ஒரு குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய காலத்து அவள் பெறுகின்ற துன்பங்கள் மிகப்பெரியன. அது சரி, பெற்ற பிறகு அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள உறவு விட்டு போவதே இல்லை. அதற்கு பிறகு அது பசுவிடமும் கன்றுவிடமும் பார்க்கலாம். பசு மேய்ந்து வரும், கன்று அதுக்கு மெல்ல குரல் எழுப்பும், உடனே பெரிய குரல் எழுப்பும். பசு மடி முட்டி கிடக்கக்கூடிய பாலை கன்றுக்கு தர வேண்டும் என்ற அவா அந்த பசுவினுடைய நெஞ்சில் இருக்கும். அது போல ஒரு அன்பு. அத 10 பாட்டு நீங்க படிங்க. யார் எழுதிய 10 பாட்டு? பட்டினத்தார். உலகத்திலே பெரும் செல்வராக இருந்தார். தமிழகத்திலே மிகப்பெரிய பெரும் செல்வர். களத்தினாலே பொருள் ஈட்டியவர். அவருடைய கப்பல்கள் அணிவகுத்து கடல்ல சென்று பொருள் தேடிவர். அப்படிப்பட்டவருக்கு தாய் இறந்து போயிட்டா. அவர் எல்லாத்தையும் திறந்துட்டாரு, அந்த அம்மா மட்டும் திறக்க முடியல. திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறா. என்ன செய்யறது? எங்க அம்மா எல்லாத்தையும் வாரி இறைச்சிட்டேன், என்னுடைய உடன்களை எல்லாம் கொண்டு போங்கள் என்று சொல்லி தெருவில் இறைச்சாச்சு. வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன், திண்ணையில உட்கார்ந்துருக்கா, நான் அவளை எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லுங்கிற போது பாடுகின்ற அந்த 10 பாட்டு தமிழ் இலக்கியத்தில் வைராக்கியம் நிறைந்த பாடல். மிக உருக்கமான பாடல். ஒவ்வொரு இலக்கியத்திலும் இருக்கு. ஒரு பெரியவர் எங்க ஊருக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த சின்ன ஊர்ல இஸ்லாமியர், கிறிஸ்துவர், சைவர், வைணவர் எல்லாம் நெருக்கமான உறவு முறைகளை சொல்லி கொண்டு பழகுவார். எந்த பேதமும் இருக்காது. எல்லாரும் அதுல ஒரு பெரியவர் சொன்னாரு, தம்பி உன் வாயால ரட்சணை யாத்திரைகள் சொல்லணும்பா. ஆகா, இது என்னுடைய வாயாலன்னு சொன்னீங்க, அது பேரு பெற்றதுன்னு பொருள்.
அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை நான் சொன்னேன். அதுலயும் இதே மாதிரி பட்டணத்தாருடைய பாட்டு சாயல் அங்க இருக்கும். எப்படின்னா, தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி இன்னது செய்வது அறியாத என்ற இவர் பிழையை மன்னியும் என்று எழிற்கடிவாய் மலர்ந்த அழுதார் நம் வள்ளல். இதுல அது மாதிரி சிலுவை சுமந்த பாட்டு இந்த அளவுக்கு யாரும் பாடல. அவ்வளவு உருக்கம். அது ரட்சண யாத்திரை கிருஷ்ண பிள்ளை அதை பாடுன்ற அந்த அந்த அனுபவம் மிகப்பெரிய. அதே மாதிரி பட்டினத்தார் பாடுறார். எனக்கு இதுல வேறுபாடே தெரியல. எந்த சமயங்களையும் வேறுபாடு, இது மாதிரி வேறுபாடு தெரியாம வாழ்ந்தவர் பார்த்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்வான் சாகும்போது அவருடைய தலை சவேரிநாதர் ஒரு மாணவர், ஒரு கிறித்துவ மாணவர், அவருடைய தலையில அவருடைய மடியில கிடக்கு. அதே போல எதுக்க அவருக்காக தேவாரம் திருவாசகம் படிக்கிறாரு உவே சாமிநாத ஐயர். எல்லா சமயத்தார்களும் அந்த இறப்புக்காக வருந்துகிறார்கள். மகாவித்வானுடைய இறப்புக்காக ஐயா போறாரு, ஐயா இறந்து போறாரு என்று சொல்லி வருத்தப்படுகிறார்கள். ஏதாவது உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல வலி வந்தா மகாவித்வானுக்கு சவேர்நாது என்ன செய்யறீங்க அப்படின்பார். அந்த மாணவர் அப்படி இருந்திருக்கிறாரு. எப்படி என்றால், அவரிடம் பயின்று கொண்டிருக்கின்ற காலத்துல ஒரு நாள் தனியாக இருக்கும்போது சவேர்நாதருடைய கண்கள்ல கண்ணீர். இள வயது, திருமணம் ஆயிடுச்சு, மனைவி ஊர்ல இருக்கிறா. இங்க மகாவித்வான்கிட்ட பாடம் பயின்று கொண்டிருக்கிறார். அப்ப தனிமையில் இருக்கிற போது எதற்காக அவர் கசிந்து அழுதாரோ தெரியல. அதை பார்த்துட்டாரு மகாவித்வான். உடனே ஒரு 4-5 நாட்கள் கழித்து பாடம் நடந்து கொண்டிருக்கிற போது சவேர்நாதனுடைய மனைவி வந்துட்டாங்க. எங்க வந்த அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா தான் வர சொல்லி கடிதம் எழுதினாங்க. தன்னுடைய மாணவன் மனைவியின்றி கவலைப்படுகிறான், அவளை நினைத்து கவலைப்படுகிறான் என்று அறிந்து மகாவித்வான் அவர்கள் ஒரு அஞ்சல் அட்டையில உடனே புறப்பட்டு வா அப்படின்னு எழுதியிருக்காரு. அது அவருக்கும் தெரிவிக்கல. அப்படி ஒரு ஆசிரிய மாணவ உறவு இருந்த காலத்துல கல்வி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதுதான் இந்த குருகுல கல்வி. அதுபோல நாம பயின்ற ஒரு நிலைதான் நமக்கு மிகப்பெரிய உயர்ச்சியை தரும். சரி, இருக்கட்டும். தேராமன்னனை சிலம்பின்றென்று ஊர்தி மூட்டிய ஒரு மகள். இந்த ஒருங்கிற சொல்ல நீங்க 2 பொருள்ல கையாள வேண்டும். 1, 2, 3 என்பன எண்ணு பெயர்கள். இந்த இலக்கணம் எல்லாம் புத்தகங்கள்ல இல்ல. இருந்த புத்தகங்கள்லாம் போயிடுச்சு. பெரிய இழப்பது. 1, 2, 3 என்பன எண்ணு பெயர்கள். 1, 2, 3 அப்படின்னு வருவது எண்ணு முறை பெயர். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. எண்ணு முறை பெயர்னு சொல்லணும். அத சரி. அந்த ஒருங்கிறதுல 2 பொருள் உண்டு. ஒருங்கிறது எண்ணு முறை பெயராகவும் வரும், ஒப்பற்றங்கிற பொருளையும் வரும். ஒப்பற்ற ஒருங்கிறதுக்கு ஒப்பற்ற. ஒரு மகள் என்ன, ஒப்பற்ற மகள் என்ன, அந்தி விழவும் ஆரண ஓதையும். ஆரணம் என்றால் மறைகள். 4 வேதங்களை தான் குறிக்கின்றன. ஆரண ஓதையும் செந்தி வேட்டலும் தெய்வம் பரவலும். வேட்டல் என்றால் விரும்புதல் என்று பொருள். வெம்மை வேண்டல் பார் தொல்காப்பியர். வெம்மை வெம்முன்னு வந்தாவே வேண்டுதல் என்று பொருள், விரும்புதல் என்று பொருள். செந்தி வேட்டலும், வேட்டல் என்றாலும் விரும்புதல்னு பொருள். விரும்பி போவதுதான் வேட்டை. செந்தி வேட்டலும் தெய்வம் பரவலும். மனை விளக்கு உறுத்தலும். மாலை அந்தி காலத்து மனையிலே விளக்கேற்றுதலும், மாலை அயர்தலும், வழிபாடு செய்தலும், வழங்கு குரல் முரசமும் மடிந்த மாநகர். எல்லாம் போச்சு இந்த நகர்ல. மதுரை நகர்ல மாலையில் வழிபாடு இல்லை, தெய்வம் பரவுதல் இல்லை, தீ வேட்டல் இல்லை, நான்மறைகளுடைய ஒலி கேட்கவில்லை. எல்லாம் ஒரு பெண்ணினாலே இந்த மதுரை நகருடைய மாண்பெல்லாம் போயின. அந்த நிலையில காதல் கெடுத்த நோயோடு உலங்கணன்று ஊதலை குறியின் உயிர்த்தனள் உயிர்த்து. அப்ப காதலன் போய்விட்டான். 2 சொற்களை கண்ணகியினுடைய உறவு பற்றி சில அடிகள் கையாளுகிறார். முதல்ல சொல்லுகிற போதெல்லாம் கொடுனன் என்று சொன்னதை பார்த்தோம். என்னுடைய கொடுனன் என்னை விட்டு அகன்றான் என்று சொன்னான். அதற்கு பிறகு கணவன் என்று சொல்ல பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இங்க
பிரிந்த காலத்துல காதலன் என்று பார்த்தோம். இதற்கு பின்னால என் நண்பனை நான் இழந்தேன். அந்த ஆட்சி வேறு எந்த நூல்களும் இல்லை. கணவனை தன்னுடைய நண்பன் என்று அந்த குறித்த அந்த நிலை, அதாவது எல்லாமாக இருந்தவன், காதலனாக இருந்தான், தோழனாக இருந்தான், நண்பனாக இருந்தான், எல்லா நிலையிலும் கருதப்பட்டவனாக இருந்தான் என்பதுதான் அதற்கு கருத்து. ஊதுலை குறுகின் உயிர்த்தனள் துருத்தி கொல்லன் அந்த நெருப்பை கிளறுவதற்காக என்ன செய்வான், பின்னாலுக்கு தோலால செய்யப்பட்ட துருத்திய அமுக்குவான். அது அங்கிருந்த காற்றை கொண்டு இந்த அடுப்புல விடும். அது உடனே தீ பற்றி எரியும். அந்த ஊதுலைக்கு ஒரு மூக்கு இருக்கும். அந்த மூக்கு வழியாதான் அந்த அனல் வரும், அந்த காற்று வரும். குறுகுன்னா மூக்குன்னு பொருள். அந்த மூக்கு நீண்ட பறவைக்கு குறுகுன்னு பேர். கொக்கு, குறுகு, இதெல்லாம் அந்த அழகு நீண்டது. ஊதுரை குறுகின் உயிர்த்துன்னா நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப முற்றச்சம்னு பழகி போச்சு நமக்கு. இளங்கோடிகளால அடிக்கடி முற்றச்சங்களை கையாண்டு நமக்கு ஒரு பழக்கம் வந்துருச்சு. இந்த 2 அடிகளை பாருங்க. இது பேராசிரியர் சிதம்பரநாதனார் அவர்கள் இந்த 2 அடிகளை அடிக்கடி வகுப்புல சொல்லுவார். மறுகிடை மருகும் தேர்வுல நடக்கிறா, தீ பற்றி எரியுது, எங்க போறதுன்னு தெரியல. ஒற்றை ஆளாக இருக்கக்கூடிய இந்த பெண் எல்லா உறவுகளையும் இழந்த நிலையில், கணவன் தன்னை பிரிந்திருந்த காலத்துல தன்னுடைய இல்லத்துல இருந்தா, மாமன் மாமியர் அவ்வப்போது வருவார்கள், அவர்களுக்காக மகிழ்ச்சியாக இருப்பது போல காட்டிக்கொள்வாள். இப்ப எதுவுமே இல்லை, இருப்பது அயலார்வும். அங்கு நடந்தது அறக்கேடு, அதனால் பெருந்துன்பம். இந்த நிலையில எங்க போவா? அதுதான் சொல்றாரு. மறுகிடை மருகும் தெருவுல கவலையோடு எங்க போறதுன்னு தெரியல. மருகுதல் என்றால் அங்க போறதா, இங்க போறதா, இந்த சாலையில போறதா, அந்த சாலையில போறது, எந்த திசையில போறது? மறுகிடை மருகும் கவலையில் கவலும் கவர்த்த வழிகள்ல, 2 3 கவர்த்த வழிகள்ல எங்க போறதுன்னு தெரியாம கவலைப்படுவார். கவலைங்கிறதுக்கே மனம் ஒரு நிலையில் இல்லாது 2 3 பிரிவதுதான் கவலை. அதே போல கவலை. இந்த கிணற்றில் அந்த காலத்துல எல்லாம் பெரிய சால்ல தண்ணி இறைச்சி தோட்டத்துக்கு பாய்ச்சுவான் உழவன், தோட்டக்காரன். அப்படி பாய்ச்சும் போது பார்த்தா அதுக்கு பேரு கவலை. அது கமலை என்றும் வழங்கும். அதாவது ஒரு திசையிலிருந்து கொண்டு இன்னொரு திசையில தண்ணீரை தள்ளுகிறது. மறுகிடை மருகும் கவலையிற் கவலும் எங்கலும் எங்கும், கொஞ்சம் நடக்கவும் நடக்கிறா, மயங்கலும் மயங்கும். இன்று அப்படி மயங்கவும் செய்கிறார். ஆரஞரு உற்ற வீரபத்தினி. ஆறு என்பது மிகுதி குறித்ததோர் இடைச்சொல். மிகுந்த அஞர் என்றால் துன்பம். ஆரஞர் உற்ற வீரபத்தினி முன் கொந்தடல் வெம்மை கூரறி பொறாள் தோன்றினள் மதுராபதி. கடல் நெருப்பு தாங்க முடியாம அந்த நகரை காவல் செய்கின்ற மதுராபதி என்ற தெய்வம் அங்கிருந்து தோன்றி. சில இடங்கள் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் நாம கவலைப்பட வேண்டாம். பின்னால எழுதுகிறவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றம் தந்திருக்கிறது. மதுராபதி என்பது நகரை காவல் போன்ற தெய்வம். அது இறைவன் சிவபெருமானுடைய ஒரு பாகமாக அமைந்த பார்வதியினுடைய அம்சம், ஒரு பகுதி. பார்வதியே இல்லை, உமையே இல்லை. அந்த தோற்றமெல்லாம் பெற்ற இந்த ஒரு தெய்வம். இது ஒரு பகுதி தெய்வம், ஒரு நகர் தெய்வம், அவ்வளவுதான். இந்த தெய்வம் அங்கிருந்து வந்தது. இதனுடைய கடமையே இந்த நகரை காவல் காப்பதுதான். இந்த நகரை காவல் காப்பது இதனுடைய பணி. இப்ப காவல் காப்பதற்கு என்ன இருக்கிறது? எல்லாம் பத்தி எரியும் போது. அதனால அங்கிருந்து கண்ணகி பின்னால நிற்கிறது. பின்னால வருவதற்கு அச்சம். அதனால பின்னால நிற்கிறது என்று அடற்படுகாதையை பெருமான் முடித்தார். அதுல ஒரு வெண்பா மாமகளும் இலக்கியங்களையும் புராணங்கள்லையும் பெண்களை மிக பெரியவளாக பேசுவது இலக்குமியைத்தான், திருமகளைத்தான். என்ன செல்வமுடையவள்ல. அதனால மாமகளும் என்றால் திருமகள்.
மாமகளும் நாமகளும் நாவிலே குடியிருப்பவளும் நாமகளும் மாமயுடன் செற்று மயிடாசுரன் எருமை வடிவமாக வந்த அரக்கனை காளி துவைத்து போட்டு அதனுடைய தலையில ஏறி நின்றாள். மாமயிடம் செற்றந்த கோமகளும் அந்த காளியும் தாம் படைத்த குற்றத்தாள் நாம முதுரா முலை குறைத்தாள். அதனால காமகள் கோமகள் காளி ஆகிய எல்லாரையும் தன்னுடைய குற்றத்தால் தன்னுடைய மதுரை நகர்வென்ற வெற்றியினால் நாம முதலா முலை குறைத்தாள். தன்னுடைய மார்பை குறைத்து கொண்ட அவள் முன்னே வந்தாள் மதுராபதி என்றும் மாறும். மதுராபதி என்ற அந்த பெண் அங்கிருந்து வந்து நின்றார். அவ வந்த உடனே இப்போது அடுத்தபடியாக நம்ம அழற்படுகாதைக்கு பிறகு 23வதாக கட்டுரை காது. இது ரொம்ப மிக இனிமையான காது. நமக்கு சில காதுகள் அழற்படுகாதை அவ்வளவு செய்தியை சொல்லக்கூடிய காதா இல்லை. அங்கு வருணத்தை பற்றிய வருணபூதங்களை பற்றிய வர்ணனைகள் பெரிதும் போய்விட்டன. ஆனா கட்டுரை காதை அடைக்கல காதை ஆகிய காதைகள் எல்லாம் மிக உயர்ந்த காதை. சிலப்பதிகாரத்திலே அடைக்கல காதை மிகப்பெரிய சிறந்த காதை. அந்த அடைக்கல காதையில பல செய்திகள் இருக்கின்றன. அங்குதான் மணிமேகலை பிறந்ததை பற்றிய செய்தியே அங்குதான் சொல்லப்படுகிறது. மணிமேகலையார் ஆயிரங்கனையே மணிமேகலை என்று வாழ்த்திய நான். மணிமேகல்னு ஏன் பேர் வைக்கணுங்கிற காரணம் அடைக்கல காதையில் தான் பெறப்பட்டது என்று நாம பார்த்தோம். அதே போல கோவலன் யானையினுடைய பிடியிலே அகப்பட்டு கொண்ட ஒரு மறையவனை காப்பாற்றினான். ஒரு சதுக்க பூதத்தினுடைய பிடியிலே அகப்பட்ட ஒரு கொடியவனை காப்பாற்ற முயன்றான் என்றெல்லாம் அடைக்கல காதையில சொல்லி அவன் அவ்வளவு பெரிய ஈகை செல்வனாக வளர்ந்த அந்த செய்தி சொல்லுவார். அதனால மாதவியின் பொருட்டாகவும் பொருளை இழக்கல. இயல்பா எல்லாருக்கும் வாரி கொடுத்தான். பட்டினத்தார் கொடுத்தது மாதிரி அவன் வாரி எல்லாருக்கும் கொடுத்தான். அந்த நிலையில அவ்வாறு இப்ப கட்டுரை காதை சடையும் பிறையும் இந்த ஒரு வகுப்புல கேட்ட கேள்வினா அது எல்லா சொல்லுக்கும் பொருள் கேட்பாங்க. நம்ம சொல்ல ஆராய்ச்சி செய்ய தொடங்கிட்டா அதுக்கு பிறகு அது ஒரு பற்றி கொள்ளும் எல்லாரையும். அப்படி சடைங்கிறதுக்கு என்ன பொருள்னு ஒரு பையன் கேட்டான். சடைங்கிறது எப்படி வந்தது? சடைத்தல்னா செழித்தல்னு பொருள். அதாவது கூந்தல் செழிப்பாக இருப்பதனால சடை என்று பொருள். செழித்த அதை சடைத்தல்னு சொல்லணும். சடைத்தல்னு செழித்தல். இப்பவும் கிராம சித்தூர்கள்ல வடார்காடுல நான் பணி செய்கிற போது நான் பார்த்திருக்கிறேன். என்ன ரொம்ப சடாய்க்கிறான் அப்படின்னு பெருக பேசுறான்னு அர்த்தம். சடாய்க்கிறது அது ஒரு வசை சொல்லாக வந்துருச்சு. சடையும் பிறையும் தாழ்ந்து சென்னி. சென்னியில அந்த வர்ணனைகள் ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க. பாகமாக அமர்ந்த பார்வதி, சிவபெருமான் பார்வதி 2 பேரும் ஆளுக்கு பாதியா இருக்கிறாங்க. அத புலவர்களும் ரொம்ப அழகா பாடுறாங்க. சிவபெருமானை பார்த்து ஒரு புலவர் சொல்றாரு, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. ஏன்னு கேட்டா எனக்கு 2 கண்ணு இருக்கு, உனக்கு 3 கண்ணுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா 1.5 கண்ணு இல்ல உனக்கு. 1.5 கண்ணு உன்னுடைய தேவிக்கு. பாக்கி இருக்கிற 1 கண்ணுலையும் 1 கண்ணு கண்ணப்பன் கொடுத்தது. ஆக மொத்தம் உனக்கு இருக்கிறது 1/2 கண்ணு. அரக்கன் பார்வையினால நீ என்னத்தை செய்ய போறேங்கிறான் ஒரு புலம். இப்படியெல்லாம் கற்பனை ஓடுகிறது. சடையும் பிறையும் தாழ்ந்த சென்னி. அப்ப சொல்லும் போது இந்த மதுராபதி தெய்வம் அப்படியே இந்த பார்வதியினுடைய அம்சமாக விளங்குவதாக காட்டுகிறார். சடையும் பிறையும் தாழ்ந்த சென்னி குவளை உங்கண். குவளை மலர் மாதிரி இருக்கிற கண். தனிப்பாடல்ல ஒரு புலவர் பாடுறாரு, ஒரு காலத்துல இந்த பெண்ணுக்கு குவளை மலர் மாதிரிதான் இருந்தது கண்ணு. இப்ப என்னாச்சு, ரொம்ப வயதாகி போச்சு. 90 வயதுக்கு மேல கடந்துட்ட இந்த மூதாட்டிக்கு இப்ப கண்ணு குவளை மலர் மாதிரியா இருக்கும், தண்ணி குடிக்கிற கோவளை மாதிரி இருக்குன்னு. அது போல அழகு இழந்த அந்த நிலையை அப்படி பாடுவது வழக்கம். குவளை உங்கண் தவளவாள் முகத்தி. இந்த சொல்ல பாருங்க, முகத்தி. இந்த நடை இளங்கோடிகளுடைய.
தவளவாள் நகைத்தீன்னார். அங்க முதல்ல நகைத்தீன நகை உடையவள், புன்னகை செய்பவள். முகத்தி என்றால் முகத்தை உடையவள். அது குறிப்பு வினைமுற்று வினையாளனை பேர்னு சொல்லலாம். முகத்தி. இப்ப அது மாதிரி சொல் வழக்கில் இருக்காது. இருக்கு. சென்னையில, பம்பாயில, கல்கத்தாவில அது மாதிரி சொல்லலாம் கேட்க முடியாது. சிற்றூர்களுக்கு சென்று பார்த்தா தெரியும். இந்த பெண்ணு நல்ல கட்டுக்கழுத்திங்க, கழுத்தி, கழுத்தை உடையவள். கட்டுக்கழுத்தி, தாலியை கட்டி கொண்ட கழுத்தை உடையவள், கட்டுக்கழுத்தி. இளங்கோடிகள் தான் சொன்னார். வாய்ச்சி, வாயை உடையவள் வாய்ச்சி. அந்த மாதிரி சொல் வழக்கில் இருக்காருன்னு இருக்கு. இப்ப சிறுக்கிங்கிறார் இலக்கியத்துல. அப்படின்னா சிறிய வயது உடையவள், இளமை உடையவள். அதே இடையிலம் போட்டுட்டா செருக்கின்னா செருக்குடையவள் போட்டு. இவ்வாறு குவளை உண்கள் தவள வாழ் முகத்தில். தவளம்னா வெண்மை, வெண்மை, வாழ்னா ஒளி, வெள்ளையாகவும் ஒளி நிரம்பவும் இருக்கக்கூடிய முகத்தை உடையவள். சடையெயிறு அரும்பிய, கடையெயிறு அரும்பிய பவள செவ்வாய்க்கு. இந்த கடையெயிறு அரும்பியங்கிறதுக்கு அடியார்கல்லார் அரும்பத உரைகாரர் உரை எழுதுகிற போது சொல்லுவார், பன்றி கொம்பு போன்று இருக்கக்கூடிய கடைப்பல் வெளியே தெரியன்னு எழுதினார். அதுதான் காளியினுடைய கோலம். காளிக்கு எப்பொழுதும் ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு பல்ல வெளியில நீட்டி காட்டியிருப்பான். அதுபோல கடையெயிறு அரும்பிய பவள செவ்வாய்த்தி. வாய் சிவப்பா இருக்கு, அதுல ரெண்டு பல்லு கூர்மையா வெளியில தெரியுது. இடைநிலா விரிந்த நித்தில நகைத்தி. முத்து போல நகையுடையவள். நிலா விரிந்த, நிலவே அப்படியே ஒளி செய்யக்கூடியது போல முகம் அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு புன்னகை. இடமருங்கு இருண்ட நீளமாயினும், அதுதான் சிறப்பு. அதான் இளங்கோவடிகள். இடப்பக்கத்தை அவ கருப்பா இருந்தாலும் அவ நீளமாயின், நீளம் கருப்பு ரெண்டும் ஒண்ணுதான். இடமருங்கு இருண்ட நீளமாயினும், இடப்பகுதி கருப்பு, வலப்பகுதி வலமருங்கு பொன்னிறம். அப்ப என்ன பொருள்னா, இறைவன் சிவப்பா இருக்கான், இந்த அம்மா கருப்பா இருக்கிறார். வலமருங்கு பொன்னிறம் குறையும் மேனிகள் இடக்கை புலம்பூம் தாமரை ஏந்தினும். இடக்கையில தாமரை பூவை ஏந்தி இருக்கிறார். வலக்கை அந்துடர் கொடுவாள் பிடித்தோம். வலக்கையில மழுவை கோடரியை விட்டுகிற வாழை கையில வைத்திருக்கிறார். அதாவது இறைவன் இறைவி கோலத்தை அவ்வாறு சொல்லுகிறார். மதுராபதி இந்த கோலத்துலதான் இருக்கா. வலக்கால் புனைகடல் கட்டினும், வலக்கால்ல வீரக்கடல் கட்டி இருக்கிறார், ஆணுக்குரிய வீரக்கடல். இடக்கால் தனிச்சிலம்பு. இடது கால்னு சொல்லக்கூடாது, இடக்கால். வலக்கால் இடக்கால்னு சொல்லணும். இடப்பக்கம் வலப்பக்கம்னு சொல்லணும். வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்வது பிழை. வலக்கால் புனைகடல் கட்டினும் இடக்கால் தனி சிலம்பு அறற்றும் தகமைகள். ஒற்றை சிலம்பு, ரெண்டு சிலம்பு கிடையாது இவளுக்கு. ஒரு பக்கத்துல வீரக்கடல், இன்னொரு பக்கத்துல சிலம்பு. ஆண் பெண் இரண்டும் இணைந்த கோலம். தனிச்சிலம்பு அறற்றும் தகமைகள். பணித்துறை கொற்கை கொண்கண். கொண்கண்ணு தலைவன் பொருள். கொற்கைக்கு தலைவனாகவும், குமரி நாட்டுக்கு துறைவனாகவும். துறைன்னா ஆறு, ஆற்றுல இறங்கி குளிக்கிற இடம்னு பொருள். குமரி துறைவன், பொற்கோட்டு வரம்பன். மலை காலை நேரத்துல பார்க்கும்போது பொன்னால் ஆகியது போல பளிச்சிடுகிறது. பொற்கோட்டு வரம்பன், பொதியில் பொறுப்பன், பொதிய மலையினை உடையவன். குலமுதல் கிளத்தியாகலின். அந்த பாண்டியனுக்கு குலமுதல் தேவி இந்த தெய்வம். மதுராபதி இருக்கிறாங்க, பாண்டியனுக்கெல்லாம் குல முதல். ஆதிகாலத்துல அவளுடன் தான் இந்த குலமே வந்தது. அதனால ஆதலின் அலமந்து அவள் அங்கிருந்து வந்து, ஒரு முலை குறைந்த திருமாபத்தினி அலமரும் திருமுகத்து ஆய்களை நங்கைதன் முன்னிலை ஈயாள். முன்னால வருவதற்கு அச்சம். என்ன நெருப்பை கக்குகின்ற அந்த விடிகள், சினவயப்பட்ட அந்த முகம், அதற்கு முன்னால வருவதற்கு அஞ்சி, ஒரு முலை குறைந்த திருமாபத்தினி அலமரும் திருமுகத்து. அலமரும் என்றால் மனம் சுழலும்னு சொல்லணும். என்ன தொல்காப்பியம் படிச்சிருந்த
அலமரல் சுரமரல் ஆயிரண்டும் சுழற்சின்னு. அலமரல் சுரமரல் அலமரல் என்று சுழல்கள் என்று போகும். திருமரல் அலமரல் திருமரல் ஆயிரண்டும் சுழற்சி, இரண்டும் மனம் சுழல்கிறதுன்னு போடும், மனம் கவலைப்படுகிறதுன்னு போடும். அலமரும் திருமுகத்து ஆயிழை நங்கைதன் முன்னிலை ஈயாள். இந்த முன்னிலை ஈயாளுங்கிறதுக்கு நாட்டார் ஐயா முன்னிலை திரி சொல்லு எழுதுவார். ரொம்ப அருமையான குறிப்பு. அவரை பற்றி எனக்கு ஒரு வியப்பா இருக்கும். அந்த தலைமுறையிலேயே முன்னும் பின்னும் இல்லாத பெரிய கல்வி கொண்டவர் நாமும் வேங்கடசாமி நாட்டார். எங்க ஆசிரியர் அவரை பற்றி சொல்லுகிற போது நாட்டார் பெருமான்னு தான் சொல்லுவார். தானே படிச்சவர், எந்த ஆசிரியத்தையும் படிக்கல, தானே பயின்று பண்டிதம் பால பண்டிதம் எல்லாம் தேறி மாநிலத்திலே முதலாவதாக தேறி அதற்கு பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியராக ஆகி அங்கு சிலப்பதிகாரம் பாடம் சொன்னவர், ராகவியங்கார் வியக்க பாடம் சொன்னவர், அவருடைய பெருமைக்குரியவர். அவரு முன்னிலை திரி சொல்லு எழுதுறார். நிலை ஈயான்னு என்ன பொருள்? தன்னுடைய காட்சியை கொடுக்கலையா, முன்னாடி காட்சி கொடுக்கல மதுராபதி. முன்னிலை ஈயாள் பின்னிலை தோன்றி பின்னால கேட்டிசின் வாழி மா வாழ்க. நான் சொல்றத கொஞ்சம் கேடு. நங்கை என் குறையன, என்ன குறை உனக்கு என்று வாட்டிய திருமுகம் வலவயிர் கோட்டி. உடனே வாட்டிய திருமுகம், இந்த வாட்டியங்கிறதுக்கு உரையாசிரியர் சொல்லுகின்ற உரையை விட நாம சொல்லுவதுதான் சரியா இருக்கும். ஏன்னு கேட்டா, வாடியன்னு தன்வினை, என் முகம் வாடிற்று அவள் முகம் வாடிற்று அப்படின்லாம் சொல்லுகிற போது அது தன்வினை. முகத்தை வாட்டியது கவலை, முகத்தை வாட்டியதுன்னா பிறவினை. வெள்ளம் பெருகியது என்றால் தன்வினை, வெள்ளம் பெருக்கெடுத்தது என்றால் பிறவினை. உருண்டது என்றால் தன்வினை, உருட்டியது என்றால் பிறவினை. தன்வினை பிறவினை வேறுபாட்டை பார்க்கணும். வாட்டிய திருமுகம், அதாவது துன்பத்தினாலே வாட்ட பெற்ற வாட்டிய திருமுகம் வலவயிர் கோட்டி. வயின்னு பக்கம், இடம் உருவு, இடம்னு பொருள். வலப்பக்கத்தை அப்படி திரும்பி பார்த்தா கண்ணகி. என்னால அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்ட மதுராபதி தெய்வத்தை வலவயிர் கோட்டி வலப்பக்கமாக திரும்பி, யாரை நீ, யார் நீன்னு கேட்கறதில்ல, அங்கேயும் பார்த்தான் வழக்குறை காதலை. யாரையோ நீ என அப்படின்னு தேராமன்னா செப்புவது உடையங்க, யாரையோ நீ மடக்கொடியோ என கேட்டாங்க. ஆரஞ்சர் யாரை நீ என் பின் வருவோய், பின்னாலே வர்ற என்ன செய்தி? என்னுடைய ஆரஞ்சர் எவ்வம் அருதியோ, என்னுடைய பெரும் துயரம் உனக்கு தெரியுமோ? எவ்வம் துன்பம், எவ்வம் அருதியோ என ஆரஞ்சர் எவ்வம் அறிந்தேன் மா, உங்களுடைய துன்பம் தெரிந்தது. அணிகளாய் அணிகளை பூண்ட பெண்ணே, மாபெரும் கூடல் மதுராபதி என்பேன். இந்த கூடல் நகரத்தை காவல் காக்கின்ற மதுராபதி என்பது என்னுடைய பெயர். நகர்காவல் தெய்வம் நான். கட்டுரை ஆட்டியேன். கட்டுரைங்கிற சொல்லுக்கு நான் முன்பே விளக்கம் சொல்லி இருக்கிறேன். கட்டப்பெற்ற உரையினெல்லாம் எழுதியிருப்பது பிழை. கட்டுரை என்பதற்கு மெய்யுரை என்று பொருள். அரிச்சந்திர புராணத்துல அரிச்சந்திரன் சொல்றான், எனக்கு எல்லாம் போச்சியா, நாடு போச்சு, நகர் போச்சு, மனைவி போச்சு, பிள்ளை போச்சு, எல்லாம் போச்சு, எது போனாலும் சரி நான் எதை விட மாட்டேன், இந்த உண்மை பேசுறத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, பதி இழப்பினும் பாலனை இழப்பினும் கதி இழப்பினும் என் கட்டுரை இழப்புகிறேன். அதனால கட்டுரையாட்டியே நான் மெய்யுரை சொல்லக்கூடியவர், நான் பொய் சொல்ல மாட்டேன். கட்டுரையாட்டியே யான் என் கணவருக்கு பட்ட கவர்ச்சியே, என் கணவனுக்கு பட்ட துன்பத்துக்கு நான் கவலை உடையேன். கவர்ச்சியே வலினம் போட்டு பாருங்க, கவர்ச்சி என்றால் கவலை. நான் கவலைப்படுறதுக்காக பைந்தொடி கேட்டி, வளையலை அடிந்த பெண்ணே நீ கேட்பாயாக, பெருந்தகை பெண்ணொன்று கேளாய், பெருந்தகை பெண்ணே நீ கேட்பாய், என் நெஞ்சம் வருந்தி புலம்புறும். இந்த இடத்துலதான் பார்க்கணும். இந்த வரையில அப்படியே ஆசிரியப்பாவா வந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல திடீர்னு யாப்ப மாத்தி ஒரு குரல் எழுதினார் இளங்கோவடிகள். அது உரையாசிரியர் எழுதி இருக்கணுங்க.
பெருந்தகை பெண்ணொன்று கேளாய் என் நெஞ்சம் வருந்தி புலம்புறு நோய். தோழினி இதொன்று கேட்டு என் கோமகருக்கு ஊழ்வினை வந்த கடை. எல்லாம் புரட்பா யாப்பல இருக்க. இப்படி யாப்ப போய்கொண்டே இருக்கிற போது யாப்பல மாத்தி எழுதுற இடத்துலதான் வேறுன்னு போடுவாங்க. 10 ஆசிரியர் விருத்தம் எழுதியிருப்பாங்க, அரிசீர் விருத்தம். அப்புறம் எண்சீருக்கு மாறிக்குவாரு, என்ன கொஞ்சம் விரிவா பேசணும்னு. உடனே அந்த இடத்துல வேறுன்னு போடுவாங்க. வேறுன்னா யாப்பினாலே வேறுன்னு போடுவாங்க. பெருந்தகை பெண்ணொன்று கேளாய் என் நெஞ்சம் வருந்தி புலம்புறு நோய். வருந்தி புலம்புகிற நோயை கேட்பாயாக. தோழினி இதொன்று கேட்டு என் கோமகருக்கு ஊழ்வினை வந்த கடை. ஊழ்வினையினால வந்த துன்பம்மா. ஆதராய் இதொன்று கேள் உன் கணவருக்கு தீதூர வந்த வினை. எல்லாம் முன்னாடியே ஏற்பாடுமா. அவன் அரசன் இறந்ததற்கும் தீவுற்ற தீங்கிற்கும் எல்லாம் ஊழ்வினை காரணம். சிலப்பதிகார முழுமையும் ஊழை விதியை அடிப்படையாக நம்பிக்கையாக கொண்ட இலக்கியம். சமண சமயத்துல இந்த ஊழ்வினை பற்றிய நம்பிக்கை மிகவும் உண்டு. அந்த நிலையில்தான் ஊழ்வினையை பற்றி பேசுகின்ற காப்பியமாக இது அமைகிறது. தீதூர வந்த வினை காதின். அதே பல இடங்கள்ல கவுந்தியடிகளே சமண சமய துறவி முன்பே பார்த்தோம். அணையையும் அல்ல, நீ எல்லாம் நல்லதுதானப்பா செய்தா கோவலா, ஆனாலும் துன்பப்படுகிற பாரு. காரணம் என்ன? ஊழ்வினை தான் காரணம். அணையையும் அல்லை ஆயிழை தன்னோடு பிரியா வாழ்க்கை பெற்றனை என்றே எல்லாம் போச்சு. அரசன் படுகின்ற துன்பம், தெய்வம் படுகிற துன்பம் எல்லாம் தாண்டி நீ துன்பப்பட்டுட்ட என்று கவுந்தியடிகள் சொல்ல கேட்டோம். அடிதொழுது இறைஞ்சா மன்னர் அல்லது குடிவழி தூற்றும் போலனும் அல்லது. எங்க அரசன் தானே மதுரை ஆண்ட அரசன். அவன் எங்கேயும் குடிபடி தூற்றக்கூடிய கோலன் இல்லை. பிற அரசர்களுடைய அடியை அவன் வணங்கியவரும் இல்லை, அவன் பழி தூற்றப்பட்டவனும் இல்லை என்று சொல்லி இன்னும் கேட்டி தன்னுடைய அரசனுடைய பெருமையை அங்க எடுத்து சொல்றார். இதெல்லாம் கண்ணகியினுடைய நெஞ்சத்துல உரைக்கிறது. அதனாலதான் பின்னால் அவர் சொல்ல போறா, தென்னவன் தீதிலன். அவர் தீர்ப்பு சொல்ல போறா, தென்னவன் தீதிலன். இன்னும் கேட்டி இன்னுங்கள் நன்னுதல் மடந்தைய மடங்கடு நோக்கின் மதமுகம் திறப்புண்டு இடங்கடி நெஞ்சத்து இளமை யானை கல்விப்பாகன் கையகப்படாது. எழுதி கொண்டே வந்த இளங்கோடிகள் இந்த இடத்துல ஒரு உருவாக காட்டுறாரு. இன்னும் கேட்டி இன்னும் கேட்பாயாக. மடந்தையர் மடங்கடு நோக்கின் பெண்களுடைய காதற் பார்வையினாலே மதமுகம் திறப்புண்டு. யானைக்கு எப்படி மதமோ அது போல மனிதனுக்கும் மதம் வரும். ஒரு வெறி. அது எப்படி வரும்? அழகிய பெண்களை பார்த்த போது ஒரு சிலருக்கு காமுகருக்கு அப்படி ஒரு உள்ளம் வரும். மதமுகம் திறப்புண்டு. அந்த மத உணர்வு யானைக்கு வருவது போல இவர்கள் தோன்றும். அப்படி வந்தா இடங்களின் நெஞ்சத்து இளமை யானை, அந்த இளமை பருவம் என்ற யானையை இந்த மதம் வந்த போது என்ன செய்யும்? கல்வி பாகன் கையகப்படாது. அதாவது பாகன் ஒருத்தன் மேல இருப்பான். யார் அந்த பாகன்? கல்வி என்ற பாகன். அவன் பயின்ற கல்வியை இந்த மதத்தை அடக்கணும். இந்த பாகன் யானை அடக்குவது போல இந்த இவன் பயின்ற கல்வி இவனிடத்து தோன்றிய காம மதத்தை அடக்கணும். இளமையானை கல்விப்பாகன் கையகப்படாது. இளமை என்ற யானை கல்விப்பாகனுடைய கையிலே அகப்படாது, அடங்காது, கட்டுக்கடங்காது. உள்கா உள்ளத்து ஓடுமாயிரும். அப்படி வெறி கொண்ட இடத்து அது ஓடும் என்றாலும் ஒழுக்கொடு உணர்ந்த விடுக்கொடி பிறந்தோருக்கு இடுக்கம் தாராது. ஒவ்வொரு வேளையில இந்த அரச குலத்தவர்களுக்கு இப்படிப்பட்ட காம உணர்ச்சி காரணமாக சில பிழை செய்து விடுவார்களே, ஆனாலும் கூட அதனாலே எந்த பெரும் தீங்கும் வந்து விடாதுன்னு சொல்றாரு. இது என்ன இது புரியலையே, புரியாமல் உரையில் எழுதலையே அப்படின்னு நாம பார்த்தா வேற ஒண்ணும் இல்லை. அந்த அரசன் நெடுஞ்செழியன் பிழை செய்வதற்கு காம உணர்வு தான் காரணம். எப்படி என்றால் தன்னுடைய தேவியினுடைய ஊடலை போக்க வேண்டும் என்பதற்காக ஆராயாது ஒரு நொடியில
அந்த கல்வனை கொன்று சிலம்பை கொணர்கன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அடித்தளம் இந்த காமம். கல்விப்பாகன் கொஞ்சம் அடக்கி இருந்தானே ஆனால், கொஞ்சம் ஆராய விட்டு இருந்தானே ஆனால் கண்டிப்பா நெடுஞ்செழியை பிழைச்சு இருக்கணும். இந்த அந்த புறத்துக்கிட்ட போறான். அப்ப வந்துட்டான் பொற்கொல்லன். ஐயா ஆள் கிடைச்சிட்டான் ஐயா, கல்வன் கிடைச்சிட்டான். யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், சிலம்பை திருடி இருப்பான் போல தெரிகிறதெல்லாம் சொல்லல, தீர்க்க பொற்கொல்லனே சொல்லிட்டான். உடனே அதை கேட்டுக்கொண்டவன், சரி சிலம்பா, நம்முடைய தேவி நீ கொண்டு வந்து காட்டினால் அவள் ஊடலை மறப்பாளே என்று சொல்லி, அதனால்தான் அவன் சொல்றான், பாகனுக்கு அகப்படாத யானை போல காம உள்ளத்தின் காரணமாக இப்படி ஒரு பிழை நேர்ந்து விட்டதே தவிர, விழுக்குடி பிறந்தோர், உயர்ந்த பாண்டியர் குலத்துல பிறந்தவர்களுக்கு இது இழுக்கம் தாராது, இது ஒன்றும் பெரிய குற்றம் விளைத்து விடாது, ஒரு பிழைதான் செய்தான் என்று சொல்லி இதுவும் கேட்டி என்று தன்னுடைய வேந்தனை பரிகரிக்கிறாள், அதை பாதுகாக்கிறாள். உதவா வாழ்க்கை கீரந்தை மனைவி. உதவாங்கிற சொல்லுக்கு ஐயா நாட்டார் பெருமான் உரை எழுதியிருக்காரு. அதாவது வறுமையின் காரணமாக பிறருக்கு ஒரு நிகழ்ச்சி, அருமையான ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட போகிறது. உதவா வாழ்க்கை, பிறருக்கு வறுமையின் காரணமாக உதவ முடியாத வாழ்க்கையில் இருந்த கீரந்தை என்ற பார்ப்பனன் தன்னுடைய மனைவியை மதுரை நகர்ல தன்னுடைய வீட்டுல விட்டுட்டு தேச யாத்திரை போறான். உதவா வாழ்க்கை கீரந்தை மனைவி. கீரந்தை என்ற அந்த பார்ப்பனனுடைய மனைவி உதவ கதவும் உடைத்தனன். ஒரு நாள் அவன் வீட்டு கதவை போய் பாண்டியன் தட்டிவிட்டான். ஏன் தட்டினான் என்றால், நகர்காவல் வருகிற போது மாறு வேடத்துல நகரை சுற்றி வருகின்ற அந்த பாண்டியன் ஒரு நாள் இந்த மறையோன் வீட்டுக்கு போன போது அவர்கள் 2 பேரும் பேசி கொண்டதை கேட்டான். நான் வெளியூர் போயிட்டு வர்றேன், ஒன்னும் கவலைப்படாம இருங்கிறாங்க. அது எப்படி கவலைப்படாம இருக்கிறது, நீங்க இல்லாத தனிமையில இந்த வீடும் சரியில்லை, அங்கங்க இடிந்து தொங்கி இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு இல்லாத வீட்டுல நான் இருக்கிறேன் அப்படிங்கும் போது, எதுக்கு நீ கவலைப்படுற, இந்த நாட்டினுடைய அரசனுடைய காவல் உன்னை காப்பாற்று, எந்த குறையும் வராது, எதுவும் உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். அந்த கேட்ட உடனே ஒரு பெருமிதம் வருகிறது அந்த பாண்டியனுக்கு. அதனால நாள்தோறும் அப்படின்னு சுற்றி வரும்போது இந்த வீட்டையும் பார்க்கறான், அமைதியா இருக்கு. சரி, திடீரென்று ஒரு நாள் போன கீரந்தை திரும்ப வந்துடுறான். வந்து தன்னுடைய மனைவியோடு இரவு நேரத்துல பேசிட்டு இருக்கிறான். யாரோ ஆண் குரல் கேட்கிறது, எவனும் தெரியவில்லை, உள்ளார பூந்துட்டான் அப்படின்னு சொல்லி யாரும் தெரிந்து கொள்வதற்கா கதவை தட்டினான். தட்டிய உடனே யாரு, அந்த குரல் தெரிந்து விட்டது, இவனுக்கு கீரந்தை வந்துட்டான். ஆக நாம் தட்டியது குறித்து கீரந்தை ஐயப்படுவான், மனைவி கவலைப்படுவாள் என்று கருதி என்ன செய்தான், மறுநாள் அரசவையில உட்கார்ந்து இருக்கிற போது முறையீடாக வருகிறது. அப்ப புதவக்கதவும் புடைத்தனன். ஒரு நாள் பாண்டியன் கதவை தட்டிட்டான். அரச வேலி அல்லது யாவதும் புரைதீர் வேலி இல்லன மொழிந்து. அரசனாகிய வேலி இந்த ஊர்ல காவல் காக்கிறது, அது எந்த அயல் விலங்கையும் உள்ள விட்டு விடாது. புரைதீர் வேலி இல்லன முடிந்த குற்றமுடைய வேலி இல்ல அது என்று சொல்லி மன்றத்து இருத்தி சென்றி. இந்த மன்றம்ங்கிறதுக்கு தான் உரையாசிரியர்கள் எழுதுவார்கள், அறனில்லாத வீடு, ஒரு பாதுகாப்பு இல்லாத வீட்டுல எளிய வீடு, வறுமைப்பட்ட வாழ்க்கை. சென்றீர் அவ்வழி இன்ற வேலி காவாதோ என, இந்த அரச வேலி காவாதோ என்று செவிச்சூட்டு ஆணியில் புகை அழல் பொத்தி, காதுல காய்ச்சிய இரும்பு கம்பிய செருகினது மாதிரி கேட்டான், உன்னுடைய காவல் காக்காதா இந்த நாட்டை என்று அப்படி சொன்னதுனால நெஞ்சம் சுடுதலின், காதல புகுந்த காய்ச்சிய இரும்பு கம்பி நெஞ்சில போய் சுட்டது. நெஞ்சம் சுடுதலின் அஞ்சி நடுக்குற்று வச்சிர தடக்கை அமரர் ஹோமான். வஜ்ராயுதத்தை கொண்டிருக்கூடிய இந்திரன், உச்சி பொன்முடி ஒளிவளை உடைத்த கை, இந்திரனுடைய தலையில இருந்த அந்த அணிகலனை பொன்முடியை வளை என்ற ஆயுதத்தினால உடைத்த பாண்டியன்.
அவனுடைய முன்னோன் அப்படிப்பட்ட பெரிய வீரன், இந்திரனை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவன். அந்த கை, அன்றைக்கு இந்திரனுடைய முடியை உடைத்த கை இப்ப என்ன செய்தது? அது தன்னுடைய கையை தானே குறைத்துக் கொண்டது. இதுதான் இந்த கதவு தான், இந்த கைதான் அந்த கதவை தட்டுச்சு. பிழைதான், ஆராயாமல் செய்த பிழை என்று சொல்லி தன்னுடைய கையை வெட்டி கொண்டான். அது பொற்கையை அதற்கு பிறகு பொருத்தி கொண்டான். அது பொற்கையாக வளர்ந்ததுன்னு எழுதுவாங்க. குறைத்த செங்கோல் குறையா குற்றத்து, வெற்றியும் நீதியும் குறையாத நிலை. இறைக்குடி பிறந்தோர்க்கு இழுக்கம் இன்மை. இந்த பாண்டிய குடியில பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறு ஆராயாமல் இருந்த ஒரு பிழையின்றி வேறு எதுவும் குற்றம் இல்லை. இன்னும் கேட்டி பின்னாடி சொல்ல போற ஒரு செய்தி இன்னும் இதைவிட நுட்பமானது. அதனால்தான் இந்த காதை ரொம்ப, கட்டுரை காதை சுவையான ஒரு பகுதி, கேட்பதற்கு மிக சுவையான ஒரு பகுதி, பயில்வதற்கு சுவையான ஒரு பகுதி. புராண கதைகள் எல்லாம் உள்ளீடு உள்ளவை என்று கருதுங்கள். நாம அதுல எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதை இகழ்வதை விட நீங்க வெறும் உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேரை பார்க்க கூடாது. புராண கதைகள் எல்லாம் உள்ளார உள்ளீடாக அமைந்த அறக்கருத்து தான் பார்க்கணும். அதுதான் சொல்றாரு இங்க. அரசனுடைய நீதி எப்படி படையாமல் இருந்தது என்பதனை மிக அழகுற காட்டிய இந்த பகுதி. அதோடு இந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதுகாரம் கேட்ட அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம்.